ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸ் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸ் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான டெஸ்ட் நம்பர் 6. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் சீரீஸோடைய 6 tricks அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் ராங் நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி கிளாஸ் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் கீ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2, 4, 12, 48, 240 அப்புறம் என்ன நம்பர் வரும்ன்றதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பருக்கும் லாஸ்ட்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அங்கே என்ன ட்ரிக் தான் நமக்கு யூஸ் ஆகும்? நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்ன தான் வரும்? மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன? 2, 4. ஸோ 2க்கும் 4க்கும் என்ன ரிலேஷன் போடலாம்? மல்டிப்ளிகேஷன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 × 2 எவ்வளவு? 4. அடுத்து பாருங்கள், 4க்கும் 3க்கும் என்ன ரிலேஷன் வரும்? 4 × 3 12. அடுத்தது 12 × 4 போட்டிங்கன்னா 48. அடுத்து 48 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240 வரும். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் 2, 3, 4, 5. ஸோ வரிசையாக ஒவ்வொரு நம்பராக என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அந்த சீரீஸை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதுதான் அந்த சம்மில் உள்ள இது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரை நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல். அப்போ 240-ஐ 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் அந்த சீரீஸோடைய நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எவ்வளவு? 1440. செகண்ட் ஆப்ஷனை தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 8, 7, 11, 12, 14, 17, 17, 22. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சீரீஸில் அடுத்தடுத்த நம்பருக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே 1 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து இதில் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அடுத்து 1 இருக்குது. 2 இருக்குது. அடுத்து 3 இருக்குது. 0 இருக்குது. இங்கே 5 இருக்குது. ஸோ ஏதாவது ரிலேஷன் அதில் ஆகுதா பாருங்கள்? சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ இதில் இந்த மாதிரி நம்ம போட்டால் ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ நம்ம அடுத்து வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ 8க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். 8க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. 11க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. 14க்கும் 17க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. ஸோ இதில் நமக்கு கரெக்டாக வருது. ஸோ இதேமாதிரி அடுத்த மிச்சம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். 7க்கும் 12க்கும் உள்ள ரிலேஷன் இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 5. 12க்கும் 17க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 5. ஸோ 17க்கும் இந்த 22க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுவும் 5. ஸோ நமக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி போகுது? ஒரு நம்பர் விட்டு வருது. அது ஃபஸ்ட்டு வந்து 3, அடுத்து 2வதுக்கும் 4வதுக்கும் 5, அந்த மாதிரி மாற்றி வருது. அப்போ அந்த வகையில் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக 22ஓட இந்த 5ன்ற டிஃப்ரென்ஸ் தான் 22ஓட முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த தான் வரணும். இந்த இதில் நமக்கு எத்தனை தான் இன்க்ரீஸ் ஆகுது? 3 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே 17 இருக்குது. அப்போ 17 + 3 எவ்வளவு? 20. அதுதான் ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4 - 8 16 - 32 64. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ மைனஸில் இருக்குதுன்றதுக்காகலாம் நம்ம பார்க்க வேண்டாம், ஈஸி தான், இதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன செய்யணும்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வருதான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஏதாவது மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 வரும். இதுவும் × 2, இது × 2, இது × 2. ஸோ எல்லாமே என்ன செய்தாங்க? 2ஓட மல்டிப்ளிகேஷனாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அடுத்தது என்ன தான் வரும்? 2ஓட மல்டிப்ளிகேஷனாக வரும். இங்கே நம்ம இது நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சும் போடலாம். நான் மைனஸாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் ப்ளஸ்னால் கொஞ்சம் வேலைகள் இருக்கும், நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ வேறு ஏதாவது ட்ரிக் இல்லைன்னா அதுக்கு போகணும். இங்கே நமக்கு இதுலேயே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ என்ன செய்கிறாங்க? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் மைனஸ் மட்டும் போடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி என்ன செய்கிறாங்க? 2ஆல் வரிசையாக மல்டிப்ளை பண்ணிட்டே வராங்க. ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ எப்போவுமே ஈஸியாக இருக்கக்கூடிய மெத்தட்லேயே போய் டக்குன்னு சால்வ் பண்ணி குயிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி டைமை சேவ் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே 62 அடுத்து என்ன செய்யணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் எவ்வளவு?
128. ஆல்ரெடி இங்கே ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் மைனஸ் இருக்குது. அப்போ இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும்? மைனஸ். அப்போ ஆன்சர் -128. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 320, 285, 257, 236, 222. அடுத்து லாஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா? இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 35. அடுத்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 28. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 21. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 14. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே 7ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்கா? இது 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35. அப்போ 7ஓட மல்டிபிளாக லாஸ்ட்லேருந்து வருது. அப்போ இங்கே 2 7 இருக்குன்னா இங்கே 1 7s are தானே வரணும். 1 7s are என்ன? அப்போ 7. அவ்வளோதான். இங்கே நமக்கு வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதனால நம்ம 222லேருந்து 7 மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த சீரீஸ் நமக்கு என்ன ஆகுது? -35, -35, -28, -21, -14. அப்போ மைனஸ் தான் 7. அப்போ 222வை 7லேருந்து கழிக்கணும். கழிச்சிட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன? 215. ஃபஸ்ட் ஆப்ஷன் அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5, 9, 17, 33, 65. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவோம்? சின்ன சின்ன நம்பர் தான். ஸோ டேரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 4, இது ரெண்டுக்கும் 8, இது ரெண்டுக்கும் 16, இது ரெண்டுக்கும் 32. ஸோ இங்கே என்ன ஆகுது? நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4உடைய மல்டிபிள்ஸாக வருது. சாரி, 4ஓட மல்டிபிள்ஸ் இல்லை, 4 அதோட 2 மல்டிபிள்ஸ். 4 × 2, அடுத்து இது 2 × 8 × 2, அடுத்து 16 × 2. ஸோ ஒவ்வொரு நம்பரும் 4, முதல் நம்பர் 4 இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய அந்த ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்தடுத்த டிஃப்ரென்ஸ் போகுது. அப்போ இதுக்கடுத்து இந்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? இங்கே 32 இருக்குன்னா 32 × 2 தானே இருக்கணும். 32 × 2 எவ்வளவு? 64. அப்போ 64 + 65 எவ்வளவு? 129. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2, 12, 60, 240, 720. அடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய நம்பர். ஸோ இதில் என்ன ட்ரிக் இருக்குது? நம்ம ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 நம்பரை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதில் என்ன ட்ரிக் தான் வரும்? கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் வரும். அவ ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல 2க்கும் 12க்கும் என்ன ரிலேஷன்? எந்த நம்பர் போட்டால் கிடைக்கும்? 2 × 6 போட்டால் நமக்கு 12 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 12 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 60. அடுத்து 60யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 240. 240யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 720. ஸோ என்ன ஆகுது? அடுத்தடுத்த நம்பர் லாஸ்ட்டில் 6லேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வருது. 6, 5, 4, 3. ஸோ இது ஈஸியானதான். அப்போ அடுத்தது என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல். அப்போ 720 × 2 எவ்வளவு? 1440. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9, 21, 45, 81, 129. அடுத்து நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்? டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 12. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 24. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 36. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 48. ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி போகுது? 12உடைய மல்டிபிள்ஸாக போகுது. 1 12s are 12, 2 12s are 24, 3 12s are 36, 4 12s are 48. அப்போ 5 12s are 60. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன? 60. அப்போ 129 + 60 எவ்வளவு? 189. அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 12, 16, 32, 68, 132. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுவோமா? அப்போ 4, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 16, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 36, அடுத்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 64. அடுத்தது நமக்கு தெரியாது. ஸோ இதில் ஏதாவது ஒத்து போகுதா? ஒன்றுமே ஒத்து போகல. சரி, அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு பார்ப்போம். வரதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 12.
இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 20, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 28. ஸோ இதில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஆகுது? டிஃப்ரென்ஸ் 8 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது டிஃப்ரென்ஸில் இது வந்து உங்களுக்கு 8 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்? இங்கே 28 இருக்குன்ற பட்சத்தில் 28 ப்ளஸ் எவ்வளவு? 36 தான் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கணும். அப்போ இந்த 64ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தானே இங்கே வரணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 64ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணால் ஆன்சர் 100. அப்போது 132க்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 100. அப்போ 132 100 ஆட் பண்ண ஆன்சர் 232. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 35, 34.5, 35.5, 34, 36, 33.5. ஸோ இங்கே என்ன ஆகுது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? எல்லாமே டெசிமலில் இருக்குது. ஸோ 35லேருந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 34.5 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 0.5 இங்கே நமக்கு குறையுது. 35லேருந்து இது குறையுது. அப்போ மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 34.5லேருந்து அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 34.5க்கும் 35.5க்கும் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ ஒரு இது இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது இது 35.5க்கும் 34க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1.5. இங்கே என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ளஸ் எவ்வளவு? 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது இங்கே என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? 36 மைனஸ் 33.5 எவ்வளவு? மைனஸ் 2.5. இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கனால மைனஸ் போட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த நமக்கு வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும்? 0.5 டிஃப்ரென்ஸ் இங்கே நம்பர் 3 இருக்கணும். ப்ளஸ் வரணுமா மைனஸ் வரணுமா? இங்கே நமக்கு 2.5 மைனஸில் இருக்குது. அப்போ அடுத்து கண்டிப்பாக ப்ளஸில் தான் வந்தாகணும். அப்போ 33.5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 36.5. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள். 5, 11, 23, 41, 65, 95. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாமா? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 6. இது ரெண்டுக்கும் 12, இது ரெண்டுக்கும் 18. அடுத்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 24, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 30. ஸோ உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரியும் டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி போகுது. 6 உடைய மல்டிபிள்ஸ் 1 6 are 6, 2 6 are 12, 3 6 are 18, 4 6 are 24, 5 6 are 30. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன வரணும்? 6 6 are 36. அப்போ 95ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 131 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 311, 300, 278, 245, 201, 146. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாமா? முதல்ல 311, 300 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா எவ்வளவு? 11. அடுத்து 300, 278க்குள்ள டிஃப்ரென்ஸ் 22. அடுத்து 278க்கும் 245க்குள்ள டிஃப்ரென்ஸ் 33. அடுத்து 245, 201க்கு டிஃப்ரென்ஸ் 44. 201, 146க்குள்ள டிஃப்ரென்ஸ் 55. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 55. ஸோ இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது? 11 உடைய மல்டிபிள்ஸ். அப்போ அடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 66. அப்போ 146ஐயும் 66ஐயும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஆன்சர் எவ்வளவு? இங்கே மைனஸ் பண்ணணும். 146ஐயும் இதையும் மைனஸ் பண்ணணும். நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ், எல்லாமே மைனஸ், டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 146லேருந்து 66ஐ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 80. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இந்த மைனஸ் ப்ளஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டிக்ரீஸ் ஆகிட்டா போடும்போதே மைனஸ் போட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 636, 216, 1296. அடுத்து நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்?
ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கணும், மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் நமக்கு என்ன மாதிரி வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 6 36, இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் வரும், 6 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். அடுத்து 36 அதையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 126 216 கிடைக்கும். அடுத்தது 216 நம்ம மறுபடியும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1296 கிடைக்கும். அப்போது எல்லா நம்பரையும் என்ன செய்கிறாங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ அடுத்த நம்பரையும் நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1296 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 7776 அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். 13 சம் பாருங்கள். 15 31 46 63 79 95 டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாமா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது ராங் நம்பர் ஃபைண்ட் பண்ணக்கூடிய சீரீஸ். அப்போது இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் முதல்ல நம்ம பார்க்கலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 16. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 15. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 13. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 16. இது ரெண்டுக்கும் 16. ஸோ எல்லாமே உங்களுக்கு 16 வருது. நடுவில் இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது, 15 and 13 மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போது எல்லாமே 16 டிஃப்ரென்ஸ் எல்லாமே இங்கேயும் பாருங்கள், எல்லாமே 16 தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கேயும் 16 தானே வரணும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படி வருதான்னு சொல்லிட்டு. இங்கே 16 டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கணும், உங்களுக்கு மேலே 47 இருக்கணும். அப்போ 47 இருந்தால் தான் உங்களுக்கு 47 மைனஸ் 31 உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் 16 கிடைக்கும். அதே மாதிரி 63 மைனஸ் 47 உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கிடச்சிருங்க, 16 கிடச்சிரும். அப்போ எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகிட்டா, எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து 16 ஆகிட்டா. அப்போ இங்கே 47 தான் கரெக்டு. ஸோ 47 வர இருக்க வேண்டிய இடத்துல இங்கே உங்களுக்கு எந்த நம்பர் இருக்குது, 46 இருக்குது. அப்போ 46 இஸ் த ராங் ஆன்சர் இந்த இடத்துல. அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அது இங்கே சீரீஸை பொறுத்த வகையில் அது ராங் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 6 8 4 12 மைனஸ் 4x. ஸோ இங்கே என்ன செய்கிறாங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு, 2 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து டிக்ரீஸ் ஆகுது எவ்வளவு, 4. அடுத்தது இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு, 8. அடுத்தது டிக்ரீஸ் ஆகுது எவ்வளவு, 16. அப்போது அடுத்தது கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது இன்க்ரீஸ் தான். எவ்வளவுன்றதை இப்போ கண்டுபிடிக்கணும். எல்லா நம்பருமே எப்படி வருது, 2ஓட மல்டிபிள்ஸ் 2, அடுத்து 2ஓட மல்டிபிள் 4, அடுத்து அந்த இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, அந்த 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ அந்த 16 அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு, 32. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்னது, -4. இங்கே -4 இருக்குது. -4 + 32 ஆட் பண்ணால் எவ்வளவு, 28. அதுதான் கரெக்ட் ஆன்சர், ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 11 16 23 29 37 46 56. ஸோ நம்ம முதல்ல என்ன செய்வோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 5. அடுத்து இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 7. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 6. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 8. இது ரெண்டுக்கும் 9. இது ரெண்டுக்கும் 10. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இங்கே 5 இருக்குது, இங்கே 8 9 10 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 5 6 7 8 9 10 வரணும். அது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த ஆர்டர் தானே வரிசையாக இருக்குது. ஆனால் நடுவில் இந்த ரெண்டும் மாறி இருக்குது. ஏன்னா இது உங்களுக்கு ராங் நம்பர் ஃபைன் பண்ணுற சீரீஸ். ஸோ அப்போ நமக்கு இப்படி தான் ஏதாவது மாறி இருக்கும். அப்போ இந்த ரெண்டும் மாறி இருக்குங்கையில் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், என்ன நம்பர் வேறு நம்பர் வரும்ன்றதை சேஞ்ச் பண்ணணும். அப்போது இங்கே 6 நம்ம இப்போ ஆர்டர் படி பார்த்தா 5 6 7 8 9 10ன்னு வரணும் டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல 6 வரணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கணும், 22 இருந்தால் 22 - 16 உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 7 வந்துருமா. அப்போ அடுத்த நம்பரும் அதேமாதிரி வருதான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அப்போ 27 - 22 எவ்வளவு, 29 - 22 எவ்வளவு டிஃப்ரென்ஸு, 7. அப்போ அந்த இது கரெக்டாக வந்துடுதா. அப்போ நமக்கு இங்கே ராங் ஆன்சர் என்ன, 23 தான் நமக்கு எப்படி இருக்குது,
தப்பாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? 23. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வு எண் 6க்கான விடைகள். ஸோ ஆன்சர் செக் பண்ணிட்டு நீங்கள் அவுட் ஆஃப் 15 எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.